அனைவருக்கும் வணக்கம். என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குயிக் அண்ட் டேஸ்டியான ரெசிபி ரவா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 1/2 கப் ரவை, 1 கப் தயிர், பொடி பொடியாக நறுக்குன இஞ்சி 1 இன்ச் அளவு, பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 2 எடுத்திருக்கேன். தாளிக்க கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, கொத்தமல்லி சிறிது, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. பேனில் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு செவந்ததுக்கப்புறம் சீரகம், பெருங்காயம். இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பொடி பொடியாக நறுக்குன இஞ்சி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரவையை வறுத்துக்கலாம். இப்போது கலருக்காக நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு இல்லை, லைட்டாக ரோஸ்ட் ஆனாலே போதும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மெஷர் பண்ணியிருக்கிற கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தை எடுத்து நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணுற கர்டோடைய கன்சிஸ்டன்சியே கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் திக்கான கர்ட் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்மளுக்கு இதுக்கு ரெஸ்டிங் டைம் மட்டும்தான் தேவை. இது ஒரு 1/2 an hour to 45 minutes அப்படியே வச்சிடலாம். 45 minutes ஆயிடுச்சு. பார்த்திங்களா, ரவை எல்லாம் அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாம் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் இப்போ திக்காக இருக்குது. இப்போ நீங்கள் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்கனாலும் ரொம்பவும் தண்ணி ஆயிரும், அப்படியே திக்காக விட்டிங்கனாலும் ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இட்லி குழி தட்டை எடுத்து ஆயில் அதில் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ மாவு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பெரிய இட்லிக்கு ஊற்றியாச்சு. இப்போது குட்டி இட்லிக்கு வந்தாச்சு. என்ன தான் பெரிய இட்லி சாப்பிட்டாலும் குட்டி இட்லி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் எதுலேயுமே கிடைக்காது. இட்லி பாத்திரத்தில் ஒரு 15 minutes வேகணும். ஃபஸ்ட்டு 7 minutes ஹை ஃப்ளேம்லையும் நெக்ஸ்ட்டு 8 minutes லோ ஃப்ளேம்லேயும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இட்லி ரெடி ஆகிடுச்சு. நான் பேக்கிங் சோடா எதுவும் ஆட் பண்ணலை. பேக்கிங் சோடா ஆட் பண்ணாமலே ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு இட்லி. நான் மினி இட்லியை எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது சர்விங் டைம் வந்தாச்சு. எம்மி, டேஸ்டி அண்ட் சாஃப்டான ரவை இட்லி ரெடி. உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.